என்ன எழுதி இருக்கு படி. தன்னை நான் எழுதினது. ஓகே மாமா அதுல ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கா. புரிய மாட்டேங்குது. டேய் லவ் யூ தன்னு குட்டி. ஆக்சுவலா ஒரு ஸ்டெப் சுத்தமா மறந்துட்டேன். என் கையும் வந்து ரொம்ப ஏஜிங். சஜி தான் தும்புறான். சாரி. நான் எல்லாமே டூ ஃபேஸ் சீரியஸாக நான் வேணும்ட்டே பண்ணல. இது ஒன் பிராண்ட் கொலாபரேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஏன் வந்து ஒரு 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 வீடியோவில் வந்து ஒரு தெளிவே இல்லாமல் இருந்தேன்னா, ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் சரிங்களா, எனக்கு வந்து இந்த அகாடமி வைக்கணும் அப்படின்னு வந்து தோணிகிட்டே இருந்தது. அதனால் என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல. ஓகே இப்போ மேஜிக் தன்மை மேஜிக் ஸ்கிரீன் விளக்கு ஸ்கிரீனை நிறுத்தி நான் பண்ணது நீ எடுத்து பண்ணி வச்சிருக்க. ஓகே கிஃப்ட் ஆஃப் அதுல ஓகே நீ கொடுத்தா இது நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன். என்ன எழுதி இருக்கு படி. தன்னை நான் எழுதினது. நீ எழுதினியா. ஓகே மாமா அதுல ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கா. புரிய மாட்டேங்குது. டேய் லவ் யூ தன்னு குட்டி. லெட்டர் இப்படி திருப்பி காமி. அம்மே உங்க அம்மா கையெழுத்து பார்த்து நாலு ஸ்கூல் டிசைன் பண்ணிலாம் பாத்துக்கவே ஸ்கூல் அவ்வளவு அழகான ஹேண்ட்ரைட்டிங். என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண தன்மை. என்ன இருக்கும்? ஐயோ வாங்கோனி இருக்கு தட்டு வட்டாலே. சரி ஓகே உங்களுக்கு பாரு. சரி வந்து நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 days கிழிச்சிக்கலாம். 50 days எனக்கு இது பொம்மை வச்சிருக்கேன். நான் கீழே அதனால ஸ்பேருக்கு ஒரு 4 எடுத்து வச்சிருக்கேன். ஹாப்பி தன்னை. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பம்கின் சீட்ஸ், அப்புறம் வாட்டர்மெலன் சீட்ஸ். ஸோ அவகேடோ, பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதுக்கப்புறமேட்டு வாட்டர்மெலன் சீட்ஸ். இது கூட கிரேட் தேங்காய், துருவன தேங்காய் போட்டிங்கன்னா வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் ஹனி வந்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் செம்ம லெவலில் இருக்கும். எனக்கு வந்து ஹனி எல்லாம் வேண்டாம். ஸோ அப்படியே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். இது வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும். ஹனி வந்து சேர்த்திட்டா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதே வந்து ஆரிகானோ இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்திட்டு அதாவது அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் இந்த மிக்சர் வந்து வேற லெவலில் இருக்கும். அதை நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்னோட பிரேக்கில் சரி வாய் வளருது வாய் இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து அப்படியே உடனே வாய்க்குள்ளார போடணுன்னு இருக்கு. இதுதான் இன்னைக்கு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எனக்கு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அகாடமி வந்துட்டேன். அகாடமி வந்தோடனே இங்கே தான் வந்து ட்ரெஸ் பண்ணேன். ஏன்னா ட்ரெஸ் இங்கே தான் வந்தது. இது வந்து ஃப்ரம் அமேசானில் பியூட்டிஃபுல் டாப் அண்ட் ஸ்கர்ட் வந்து பேரப் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி ட்ரெஸ் இருக்குன்னு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து லைட்டாக வந்து மேக்கப் பண்ண போகிறேன். லைட்டாக கொஞ்சம் நல்லாவே வந்து மேக்கப் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இல்லையா, ஸோ ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் இல்லையா. மேக்கப் பண்ணால் தான் அழகா அப்படின்லாம் கேட்காதீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸோட காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னால மேக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணது PACயோட க்ளீன் ஸ்லேட் வைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது வந்து லைக் நம்மளோட ஸ்கின்னுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போடும்போது நம்ம ஸ்கின் வந்து சாஃப்டாகவும் ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். மேக்கப் ரிமூவ் பண்ண பிறகும் நமக்கு வந்து ஸ்கின்னில் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் ஆகும். என்னோட கேப் வந்து உடஞ்சி போனனால நான் இப்படி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுட்டேன். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இது நல்லா வந்து கையில் பிளெண்ட் பண்ணிப்பேன். ஃபேஸில் போட்டு பிளெண்ட் பண்ண மாட்டேன் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி மாஸ்டர் கிளாஸ் ஆரம்பிக்க போது எனக்கு ஒரே ஒரு சஜஷன் உங்கள் சைட்லேருந்து வேணும். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கிளாஸஸ்லாம் போன தடவை ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அது உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது, ரொம்ப போர் அடிச்சதான்னு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. அந்த மாதிரி போர் அடிச்சதுன்னா கொஞ்சம் நான் வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் மாடல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த மாடல்லாம் வந்து ரெடி பண்ணும்போது நீங்கள் நிஜமாவே என்ஜாய் பண்ணீங்களா, அண்ட் அது ஒரு கதை மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா, அதையும் நான் வந்து பண்ணலாமா அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கீழே தெரிவிச்சிங்களா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் பேசிகிட்டே இருக்கிற வயல் இந்த முகத்தில்
போட்ட க்ரீம் எல்லாம் வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். என் கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். போன மேக்கப் வீடியோவுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேருக்கு நான் சொன்ன விஷயம் அண்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதமும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் ரியலி மீன்ஸ் லாட் டு மீ. நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் மேக்ல இருந்து கன்சீலர் பேலட்லேருந்து ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து என்னோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து ஹைட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப் சுத்தமாக மறந்துட்டேன். இது வந்து நம்மளோட ப்ரைமர் போடுறதுக்கு ஓகே கண்ணுக்கு கீழே பெருசாக ப்ரைமர் தேவைப்படாது. நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நியூட்ரிடமும் நல்லா வந்து ஒரு ப்ரைமராக கூடயும் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த இடத்துல அதாவது இந்த லைட்டாக போர்ஸ் எல்லாம் இருக்கும், ஸ்கின்ல டெக்ஸ்சர் இருக்கும் இல்லையா, இங்கெல்லாம் கொஞ்சம் பம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த பெனிஃபிட்டோட த போர் ப்ரொஃபஷனல் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரீசெண்ட் லான்ச், ரொம்ப நியூ லான்ச். நம்ம கிளாஸ்க்காகவே நான் வந்து இது வாங்கியிருக்கேன். இப்போ தான் சீலே ஓப்பன் பண்ணுற பாருங்க முன்னாடி. இது வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒரு மேட்டிஃபைங் எஃபெக்ட் கொடுக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸோட கலரில் இருக்குது பாருங்கள், ஒரு லைட் க்ரீன் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. ஓ மை காட், சூப்பர் மேன், சூப்பர். ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக ஸ்கின்ல வந்து கிளைட் ஆகிடுச்சு. என் ஸ்கின் தொட்டு பார்க்கும்போது எனக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் ட்ரை பண்ணிவிட்டேன். இதோட ஃபீட்பேக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்கள். இனிமேல் குட்டி குட்டி ரிவ்யூ கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு இது வந்து சூப்பராக இருக்குது. நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஹைட்ரேட் ஆச்சு அண்ட் மேட்டிஃபையும் பண்ணியிருக்கு. ஸ்கின்னை வந்து தொட்டு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக என் ஸ்கின் வந்து கிளைட் ஆகுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து என் கைக்கெல்லாம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து போட போகிறேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப சொரன்னு இருக்குது, ட்ரையாகவும் இருக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துச்சுன்னா வேக்சின் வந்து 2 தடவை பண்ணேன். அது வந்து எனக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு காலையில் வந்து நான் ரேசர் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ரேசர் வந்து இந்த வீனஸ் ஜில்லட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து சூப்பராக ஹேர்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த சொரப்பை வந்து போக்குறதுக்கே வந்து இந்த டெர்மாவைவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் ட்ரை ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிறேன். இது என் கால்லையும் அண்ட் கைக்கும் வந்து போடுவேன். இன்ஸ்டண்ட்டாக ஹைட்ரேட் ஆகி நல்ல ஒரு சாஃப்ட் இது லுக்கு கொடுக்கும். அண்ட் கையும் வந்து ரொம்ப ஏஜிங். சஜி தான் தும்புறான், சாரி. ஓகே பரவாயில்ல. ஸோ ஸ்கின் வந்து கையெல்லாம் வந்து ஏஜ் ஆக வந்து ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மாய்ஸ்சரைசிங் க்ரீம், முகத்துக்கு போடுற எந்த க்ரீமாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சமாக எடுத்து கையில் இப்படி வந்து டெய்லி வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளோட வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அதில் டக்குன்னு இந்த மண்டைக்கு என்னென்ன ஏற்றுதோ நான் என்னென்ன ட்ரை பண்ணுறேனோ அது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும். இனிமேல் நான் வந்து வேற லெவலில் பிக் பேங் மாதிரி பழையபடி நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொடுப்பேன். ஓகேவா? ஸோ ஃபைன். ஏன்னா நான் சொல்கிறேன், கதை சொல்லிட்டு அப்படியே பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட கன்சீலர் பேலட்லேருந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து என் கண்ணுக்கு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஹைட் பண்ணுறேன். நான் ஏன் வந்து ஒரு ஒரு வீடியோவில் வந்து ஒரு தெளிவே இல்லாமல் இருந்தேன்னா ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸ் சரிங்களா, எனக்கு வந்து இந்த அகாடமி வைக்கணும் அப்படின்னு வந்து தோணிகிட்டே இருந்தது. பட் அந்த தள்ளி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்துட்டு இருந்தனால என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல. அந்த டைம்லையும் நீங்கள் உங்கள் சப்போர்ட்லாம் தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். பட் இப்போ வந்து பேக் டு த பேங்க் எனக்கு வந்து எல்லாமே செட் ஆகிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக அதோட வேலை போயிட்டு இருக்கனால இப்போ மனசில் வந்து ரொம்ப சந்தோஷம், மனசும் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஐ எம் ஹாப்பி இன்சைட். ஸோ அதனால உங்களுக்கும் வந்து நான் இனிமேல் நிறைய யோசிச்சு உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸோட பேரலைன் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணேன். விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஸ்கின் டோன். ஓகேவா? இது கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், அப்புறம் கழுத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். முகம் ஒரு கலரும் கழுத்து ஒரு கலராகவும் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ப்ரஷ் வச்சு இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக வந்து நான் வந்து என் ஃபேஸ்க்கு கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த டூ ஃபேஸ்டோட சன்னி பன்னி அப்படின்னு ஒரு கான்டோர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரான்சர் ஆக்சுவலாக இது. இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து ஐ ஷேடோ போட்டுட்டு போகிறேன். ஐ ஷேடோக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுறது பேலட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டூ ஃபேஸ். சீரியஸாக நான் வேணும்ட்டே பண்ணல. இது ஒன் பிராண்ட் கொலாபரேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது.
சஜி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது இதுதான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டபிள் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது, விச் இஸ் க்ளோஸ் டு மை ஸ்கர்ட்டோட கலரில் இருக்குது. ஸோ அது வந்து அவுட்டர் கார்னர்ஸில் வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து ஷிம்மர்ஸ் இருக்குது. அடுத்தது டூ ஃபேஸ்லேருந்து ஜஸ்ட் பீச்சி அப்படின்னு ஒரு ஷேடு, அதை வந்து இன்னர் லிட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நைக்காலேருந்து இந்த ப்ரௌ சிக்வா அதை வந்து யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ணிக்க போகிறேன் என்னோட ஐப்ரோஸை. ஸோ அடுத்தது ஃபேஷன் கலரில் இருந்து ஒரு க்ளாஸி லைனர் எடுத்து நான் லைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்தது ஷேம்பரில் இருந்து காஜல் எடுத்து லைன் பண்ணிக்க போகிறேன். மஸ்காரா, லாஸ்ட் ஸ்டெப் மஸ்காரா. மஸ்காராக்கு இங்கே பெனிஃபிட்டோட பேட் கோல் மஸ்காரா. ஃபினிஷ்ட். லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்க போகிறேன். பாபி ப்ரௌன்லேருந்து கைண்ட் ஆஃப் அ ரெட் கலர் ஷேட். ஆனால் எனக்கு வந்து லிப்க்கு இந்த கலர் தான் செட் ஆகிருக்கு. எனக்கு ஒரு வயலட் கலர் வேணும்னு நினச்சேன், பட் என்கிட்ட வயலட் செட் ஆகலை. ஆனால் இந்த லிப்ஸ்டிக் என்னால் ரிமூவ் பண்ணவும் பிடிக்கல, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லிப்ஸ்டிக் பார்த்தோன்னே டக்குன்னு லிப்ஸ்டிக் போடணும்னு தோணுச்சு, லிப்ஸ்டிக்கை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து லாஸ்ட்டாக ப்ளஷ் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்கோட ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்ல ஒரு ப்ளஷ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது போட்டாச்சா. ஸோ அடுத்தது ஹைலைட்டருக்கு நான் மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் தான் வந்து அப்ளை பண்ணியாச்சு. மூக்குக்கு மேலே அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நான் இந்த ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர் வாட்டர் யூஸ் பண்ணி என் ஃபேஸில் இருக்க மேக்கப்பை வந்து செட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து மேக்கோட NC42 யூஸ் பண்ணி பேஸ் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் பொட்டெல்லாம் வச்சுக்க போகிறேன். ஸோ பொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல் என்னோடய ப்ளம் ஷேடில் வந்து ஒரு கல் பொட்டு இருக்குது, அதை வந்து வச்சாச்சு. நல்லாயிருக்கா? அண்ட் தோடு ஆல்ரெடி வந்து போட்டாச்சு. இப்போ வந்து கைக்கு வளையலும் வாட்சும் வந்து போட போகிறேன். லவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்க, சைனெல்லாம் போடுறாயா? With lots of love to all my students. ஓகே, ஸோ அப்படியே இல்லை, நான் உன்னோட ஃபுல் இதை காமிச்சு விடுறேன். இந்த முடியை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இல்லை, இக்னோர் பண்ண முடியாது. அவ்வளோ நல்ல முடியை எப்படி இக்னோர் பண்ணுறது? சூப்பராக இருக்குது உன்னோட இது அவுட்ஃபிட்டு, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நைஸ். ஆனால் உன்னோட பேர் எப்போவுமே உன் தலைக்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்குடி, நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. தெரியுதா? தெரியுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். உனக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.